ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಹನುಮನಿಗೆ ಬಿಳಿದೆಳೆ ಮಾಲೆ ಅಂತ ವಿಶೇಷವಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. ಅದು ಏನಿಗೆ ಅಂತ ಯಾರಿಗೇನ ಗೊತ್ತಿದೆಯಾ? ನೋಡಿ ವಿಶೇಷತೆ ಏನು ಅಂತ. ರಾಮನೊಂದು ವಿಜಯವನ್ನು ಹನುಮನು ಅಶೋಕ ವಾಟಿಕೆ ಹೋಗಿ ಸೀತೆಯ ಹತ್ರ ಹೇಳ್ತಾನೆ. ಆವಾಗ ಇಷ್ಟು ಒಂದು ಒಳ್ಳೆಯ ವಿಷಯವನ್ನು, ರಾಮನೊಂದು ವಿಜಯವನ್ನು ತನಗೆ ಬಂದು ಹೇಳಿರುವಂತಹ ಹನುಮನಿಗೆ ಬಹುಮಾನವನ್ನು ಕೊಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಆಸೆ ಪಡ್ತಾಳೆ ಸೀತೆ. ಆ ಒಂದು ಆಸೆಯನ್ನು ಪೂರ್ತಿ ಮಾಡಕ್ಕಾಗಿ ಏನೇನಾ ಕೊಡಬೇಕು ಅನ್ನುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ಕೈಯಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿದಾಳೆ ಬಿಳಿದೊಂದು ಬಳ್ಳಿ ಹಾರುತ್ತಾ ಇತ್ತು. ಆ ಒಂದು ಬಳ್ಳಿಯನ್ನು ತೆಗೆದು ಹನುಮನಿಗೆ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟು, ಹನುಮನ್ನ ಇದನ್ನು ನೀನು ನಿನ್ನ ಬಹುಮಾನವಾಗಿ ಸ್ವೀಕಾರ ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿದಾಳೆ. ಅದನ್ನು ಕೇಳದು ಕೂಡಲೇ ಹನುಮನು ಸಾಕ್ಷಾತ್ ಸೀತಾಲಕ್ಷ್ಮಿಯಿಂದ ತನ್ನ ಕೈಗೆ ಬಂದಿರುವಂತಹ ಹಾರವನ್ನು ತನ್ನ ಕತ್ತಲ್ಲಿ ಹಾಕೊಂಡು ಕುಣಿದಿದ್ದಾನಂತ. ಆ ಒಂದು ಸಂತೋಷವನ್ನು ಪ್ರಕಟಣೆ ಮಾಡಕ್ಕಾಗಿ ಈ ಹಾರವನ್ನು ನಾವು ಹನುಮನಿಗೆ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡ್ತೀವಿ. ಇದರಲ್ಲಿ 21 ಎಲೆ ಅಡಿಕೆ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹಾರವಾಗಿ ಹಾಕಬೇಕು. ಈ ತರ ಮಾಡೋದ್ರಿಂದಲೇ ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುವಂತಹ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಕೂಡ ಸಿದ್ಧವಾಗಿ ಆಗತ್ತೆ. ಜೈ ಶ್ರೀರಾಮ್. श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम. கோவில்களில் நாம் சென்று வெற்றிலை மாலையை அனுமனுக்கு சமர்ப்பிக்கின்றோம். இதற்கு காரணம் என்ன என்று யாருக்காவது தெரியுமா? இதோ கேளுங்கள். ராமனுடைய விஜயத்தை அசோகவனத்தில் வந்து சீதையிடம் கூறினார் ஆஞ்சநேயர். அப்பொழுது சீதாதேவி ராமனுக்கு பகுமானம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அவள் கையில் ஒன்றுமில்லை. பக்கத்தில் பார்த்தால் ஒரு வெத்தலை கொடியானது படர்ந்திருந்தது. அந்த வெற்றிலை கொடியை பறித்து, அனுமன்னு இதை நீ உன்னுடைய பகுமானமாக ஸ்வீகாரம் செய்வாய் என்று கூறியதும் அனுமன் அதை என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த ஆனந்தத்தில் சாக்ஷாத் மகாலட்சுமியே தனக்கு பகுமானம் கொடுத்தாள் என்று அந்த வெற்றிலை மாலையை தன் கழுத்தில் தரித்துக் கொண்டு கொண்டாட்டமாக குனித்தான். இந்த விஜயத்தை கூறியதனால் இந்த வெற்றிலை மாலையை சாத்துபவர்களுக்கு விஜயம் உண்டாகும் என்ற கருத்தினால்தான் அனுமனுக்கு இந்த வெற்றிலை மாலை சமர்ப்பிக்கப்படுகிறது. இதில் 21 வெற்றிலைகள் அதனுடன் பாக்குடன் சேர்த்து பகவானுக்கு சமர்ப்பித்தால் எல்லாவித காரியங்களும் சித்தமாகும். ஜெய் ஸ்ரீராம்.